அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஆர்டிஆர் தமிழ் ஃபன்டைன் யூடியூப் சேனலாக என்ன விடயம் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து பாரிய தாக்குதலை நடத்தி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானானது அதுக்கான பதிலடியினையும் தற்போது வழங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்னொரு விடயம் ஒன்று தற்போது செய்தி ஊடாக வெளியாயிருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. என்ன விடயம் என்று நடந்திருக்கின்றது. ஈரானின் பாரிய எண்ணெய் கிடங்கின் மீது இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து பாரிய தாக்குதலை நடத்தியிருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பல இடங்களில் பல தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. என்ன விடயம் நடந்திருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பார்ப்போம் என்ன விடயம் நடந்திருக்கின்றது என்பதை. தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கின்றது அமெரிக்கா. ஈரான் முழுமையாக சரணடைவதே தீர்வு எனவும் கூறியிருக்கின்றார் அதிபர் ராம். ஈரான் மீது இன்று மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்றும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. சரமாரியாக ஏவுகணைகளை வீசி தெற்கு தெஹ்ரானில் உள்ள எண்ணெய் கிடங்குகள் 16 இராணுவ விமானங்களையும் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கேஸ் தீவில் அமைந்துள்ள கடநீரில் இருந்து குடிநீர் உற்பத்தி செய்யும் அலை மீதும் அமெரிக்க ஏவுகணைகள் வீசி தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இதற்கு பதிலடியாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளத்தை ஈரான் தாக்கியுள்ளது. மேலும் ஈராக்கின் பக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணைகளை வீசியது. இது மிகவும் ஒரு அதிர்வலையினை ஏற்படுத்தியிருக்கின்றது. உலக நாடுகளில் தற்போது போர் பதட்டமானது தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போரானது உச்சகட்டத்துக்கு சென்று வருவதனை நாங்கள் சமூக ஊடகங்களூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது.